அங்கே எங்கள் புது வீட்டுக்கு வந்து ஒரு 5 months ஆச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோக்கெல்லாம் ஸ்க்ரீன் போடவே இல்லை. விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5. பட் இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாயிரும். இன்னும் நல்லா தேடி பார்த்து எல்லா விண்டோக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆர்டர் போட்டேன். அண்ட் ஒரு விண்டோக்கு 2 ஸ்க்ரீன் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு ஒரு 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்க இந்த பெரிய விண்டோக்கு தான் போட்டேன். கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அடி கீழே எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஹாலில் பெரிய விண்டோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன விண்டோ கொடுத்துருந்தோம். சைடு ஒரே மாதிரி ஸ்க்ரீன் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா சைஸை கம்மியா போட்டு ஆர்டர் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்கிரீனுமே பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா மேட்ச் ஆயிருச்சு. அப்படியே ரூம் பெயிண்டிங் ஏத்தாப்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டு அந்த ஸ்கிரீனுமே பாத்தீங்கன்னா சைஸ் கரெக்டா இருந்துச்சு. நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா ஃபிட் ஆயிருச்சு. ஸ்கிரீனோட விலைலாம் பாத்தீங்கன்னா கம்மி தான். பட் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா ஸ்கிரீன் போடலாம்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ல இன்னும் கொஞ்சம் லுக்கா ஆர்டர் போட்டிருந்தேன். இதுலயுமே பாத்தீங்கன்னா 2 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுமே பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 1600 தான் வந்துச்சு. இதே மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணிருந்தேன் அப்படின்னா இது அப்படியே ட்ரிபிள் மடங்கா வந்துரும். இதே ஸ்கிரீன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.